எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல இருக்கும். அவங்க 20 வயசுல நேஷனல் பிளேயரா இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கணவர், நீ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எதுவுமே விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கப்பை எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு. இப்போ அந்த பெண்மணிக்கு ஒரு பெண் குழந்தை, அவங்களுக்கு 18 வயசு ஆகுது. கணவர் மனைவி கிட்ட, நீ வேலைக்கெல்லாம் போகாத, குழந்தை வளர்க்கறது மட்டும் தான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொன்னதும், அவங்க அன்னைக்கெல்லாம் கணவர் எதிர்த்து பேச முடியல. ஆனா நம்ம பொண்ணு அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட தினமுமே நீ படிக்கணும், நீ சொந்த கால்ல நிக்கணும், நீ சுயமரியாதையா இருக்கணும், நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி 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 வளர்க்குறாங்க. வளர்த்து இன்னைக்கு அந்த பெண் ஒரு மிகச்சிறந்த படிப்பை படிச்சுட்டு வேலையிலயும் இருக்காங்க. இப்ப அந்த பெண்மணி அவங்களுக்கு 55 வயசு ஆகுது. அவங்க எந்த விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் அவங்களுக்கு தடை போட்டாங்களோ அந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இப்போ ஜிம்ல ஜாயின் பண்ணி அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன மேம் நீங்க 25 வயசுல எடுக்க வேண்டிய முடிவை இப்போ 55 வயசுல எடுத்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அன்னைக்கு அந்த தைரியம் இல்ல, உங்களை மாதிரி நான் யாரையுமே பார்க்கல, உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க நான் பார்த்திருந்தேன், இல்ல நீங்க பேசின வீடியோவை ஏதாவது நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா அன்னைக்கு நான் அந்த முடிவை எடுத்திருப்பேன். அன்னைக்கு 4 பேர் என்ன பேசுவாங்களோ அப்படின்னு எனக்கான வாழ்க்கையை நான் வாழாம விட்டுட்டேன். ஆனா இந்த 55 வயசுலதான் எனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்காக நான் என்ன வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லைன்னு தோணுச்சு. அப்போ இனிமேல நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு பிடிச்ச விளையாட்டுல நான் திரும்பவும் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் நான் பாக்குறேன். ஏன்னா பெண்கள் நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கடைசி முடிவு, ஒரு பெண் படைக்கப்பட்டது திருமணத்துக்காக தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது லைஃப்ல ஒரு பார்ட் தான். ஆனா உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு. அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதையெல்லாம் நிறைவேற்றினா மட்டும்தான் நீங்க திருமண வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்போ அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெண்ணை மையப்படுத்தி மட்டுமல்ல, அந்த பெண்ணை யார் திருமணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்களுக்கும் அது குறித்த ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் நம்மளுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு அப்படிங்கிறது உங்களுக்கானது. அது திருமணம் போன்ற விஷயங்களுக்காக அதை நீங்க அழிச்சிட்டு நீங்க திருமண வாழ்க்கையில என்னால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய கனவு 25 வயசுல அழிஞ்சு போறது உங்களுக்கு வலியை கொடுக்கறத விட 45 வயசுல அது மிகப்பெரிய வலியை கொடுக்கும். அதனால இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை சிறப்பா அழகா நிம்மதியா வாழலாம்.